50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரே பள்ளியில் படித்த மாணவர்கள் அவர்கள் ஒன்றாக கூடினார்கள். அந்த மகத்தான சந்திப்பை அவர்களது பள்ளி ஆசான் வீட்டில்தான் வைத்திருந்தார். கூடி வந்தார்கள், கும்மாளம் போட்டார்கள், ஆடி ஆடி பாடி குசலம் விசாரித்தார்கள். ஆசான் முன்னிலையில் வட்டமாய் அமர்ந்து ஞாபகம் வரதே என்று பாடினார்கள். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்று மகிழ்ந்தார்கள். பள்ளி நினைவுகளை பரிமாறி பரிமாறி மகிழ்ந்தார்கள். ஆசான் கையிலே பிரம்பை கொடுத்து போலி அடி வாங்கி அலறிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஆரவாரம் எல்லாம் அடங்கி பணி பகிர்வு நேரம் வந்தது. எல்லாருடைய பகிர்வுகளும் ஒரு கருத்து திரும்ப வந்தது. நான் நல்ல பணியில் தான் இருக்கிறேன், வசதி வாய்ப்புகளோடு தான் வாழ்கிறேன். ஆனால் வாழ்க்கை ஏனோ படபடப்பாகவே பரபரப்பாகவே போகிறது. மன அழுத்தமும் மன இறுக்கமும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அனைத்து பகிர்விலும் இதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார் ஆசான். தேநீர் வேளை வந்தது. தானே தேநீர் தயாரித்தார். அந்த தேநீரை விதவிதமான கோப்பைகளில் தேநீரை ஊற்றி கொண்டு வந்தார் ஆசான். எல்லோரும் அலங்காரமான கலர் கோப்பைகளையே தேடி பிடித்து எடுத்துக் கொண்டார்கள். தேநீரை பருகி முடித்தார்கள். பிரியும் வேளை வந்தது. பிரியா விடை தந்தார் ஆசான். தேநீர் வேளையில் உங்களை நான் கவனித்தேன். எல்லோரும் பகட்டான கலரான அலங்கார கோப்பைகளையே ஓடி ஓடி எடுத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டினீர்கள், அதை கவனித்தேன். ஆனால் உங்கள் நோக்கம் என்ன? தேநீர் அருந்துவதா அல்லது கோப்பையை தின்பதா? எந்த கோப்பை என்பதில் அல்ல வாழ்வு. உங்கள் பணி, வசதி வாய்ப்புகள், பதவிகள் எல்லாம் கோப்பைகளை போன்றதுதான். ஆனால் வாழ்க்கை என்பதோ தேநீர் போன்றது. தேநீருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள். மன இறுக்கத்திலிருந்து படபடப்பான வாழ்வில் இருந்து விடுபட்டு வாழுங்கள். நிதானமான வாழ்வு நிலைத்து நிற்கும், நிறைவு தரும். பரபரப்பான வாழ்வோ பாதியிலேயே பறிபோகும். இப்படி முடித்தார். இது ஐடி உலக யாரோ சொன்ன உண்மை. வேலை செய்யும் இடத்தில் மிகவும் விசுவாசியாயிருந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் எதிர்பார்ப்பது திறமையான ஊழியரை, நிரந்தரமான ஊழியரை அல்ல. பிரச்சனைக்கு 2 காரணங்கள் தான். யோசிக்காமல் செயல்படுவது, செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? புதிய புத்தகம் ஒன்றை வாசிக்க தொடங்குகள். இப்படி சொல்கிறார் இங்கர்சால். என் இடத்திலிருந்து சிந்திக்க தெரியாதவர்கள், என்னை பற்றி குறை சொல்ல தகுதியற்றவர்கள். அட, இதுதாங்க வித்தியாசம். ஆபீஸ் கோபத்தை வீட்டுல காட்டுனா அது நடுத்தர வர்க்கம். வீட்டு கோபத்தை ஆபீஸ்ல காட்டுனா அது முதலாளி வர்க்கம். இப்பவெல்லாம் இப்படி தாங்க ஓடுது டிஜிட்டல் ஓட்டம். வாழ்க்கை ஆன்லைன், அன்பு ஆஃப்லைன், மனசு பஃபரிங், கவலை நாளுக்கு நாள் அப்டேட்டிங், பிரச்சனை ஆல்வேஸ் இன்கமிங், பணம் என்றுமே அவுட் கோயிங். ஆனாலும் நான் ஆல்வேஸ் ஒர்க்கிங். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மெதுவா டவுன்லோடிங். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம